இந்த பொண்ணு பீச்ல இருக்கும் போது ஒரு பறவை மண்ணுல வந்து உட்காருது. அப்ப அந்த பறவைய ஏதோ ஒண்ணு கொஞ்சம் கொஞ்சமா மண்ணுக்குள்ள இழுத்துட்டு போயிடுது. இத பார்த்து பயந்து போன அந்த பொண்ணு அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே யாரும் மண்ணுல காலை வைக்காதீங்கன்னு சொல்லி எச்சரிக்கிறா. ஆனா இவ சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே அங்க இருந்த ஒரு பொண்ணு மண்ணுல காலை வச்சிடறா. அப்ப மண்ணுக்குள்ள இருந்த ஏதோ ஒண்ணு இவளுடைய காலை கடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா உள்ள இழுக்க ஆரம்பிக்குது. இந்த பொண்ணு வழியில பயங்கரமா கத்துறா. அப்ப கார்ல உட்காந்துட்டு இருந்தவங்கள ஒருத்தன் எகிரி குதிச்சு வந்து காப்பாத்தலான்னு வரான். அவனும் அந்த மண்ணுல மாட்டிக்கிறான். அப்ப முடி மாதிரி இருக்கிற ஏதோ ஒண்ணு மண்ணுக்குள்ள இருந்து வந்து அவனை கொஞ்சம் கொஞ்சமா உள்ள கடிச்சு இழுக்க ஆரம்பிக்குது. இவனும் மண்ணுல இருந்து அவனுடைய முகத்தை எப்படியோ போராடி மேல தூக்குறான். பார்த்து அவனுடைய முகத்தை பாதி கடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கு. இத பார்த்து அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பயங்கரமா பயந்து போறாங்க. அப்ப கொஞ்ச நேரத்திலேயே அவனுடைய உடம்பு மொத்தமே மண்ணுக்குள்ள போயிடுது. ஆக்சுவலா நேத்து ராத்திரி இந்த இடத்துல இவங்க எல்லாருமே செம்ம ஜாலியா பார்ட்டி கொண்டாடிட்டு இருந்திருப்பாங்க. அப்ப ரெண்டு பேரு கடலோரத்துல எங்களுக்கு இது கிடைச்சதுன்னு சொல்லி உருண்டையா கொழன்னு இருக்கிற ஏதோ ஒரு பொருளை எடுத்துட்டு வந்து நெருப்புல போட்டிருப்பானுங்க. அதுக்குள்ள இருந்து வெளியே வந்த மான்ஸ்டர் தான் மண்ணுக்குள்ள இருந்துகிட்டு இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கு. இது தெரிஞ்சதுக்கு அப்புறமா எல்லாருமே கார்ல ட்ரம்லன்னு ஒவ்வொரு இடத்துல உட்காந்துட்டு தப்பிச்சிட்டு இருக்காங்க. அந்த மான்ஸ்டர் இங்க இருந்து போய்டும் நம்புறாங்க. இப்படியே நேரம் தான் போகுது. சாப்பாடு தண்ணி எல்லாமே குறைய ஆரம்பிக்குது. ஆனா இவங்களுக்கே தெரியாது இன்னொரு விஷயம் என்னன்னா, இவங்க இருந்த காருக்கு அடியில அந்த மான்ஸ்டர் கொஞ்சம் கொஞ்சமா மேல வளர்ந்து வந்துகிட்டு இருக்கு.